ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூ இயர்க்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போகிறப்பன்னு சொல்லிட்டு போன வாரம் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அனிமையோடது, அது அட்டாக் கண்டென்ட். ஸோ இந்த அட்டாக் கண்டென்ட்டோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ ரியாக்ஷனை தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் நிறைய தியரிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றா கலத்தி ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு தியரியும் பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ கேட்கலாம். திஸ் லேஸ் ரிவ்யூ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஏஓடி இதோட ஒன்று என்கிட்ட கேட்டிங்கன்னா, மனுஷங்க மட்டும் வாழக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு டைட்டன்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைட்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மக்கள் ஒரு வாழை உருவாக்கி அதுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சென்சேஷனுக்கு அப்புறம் இதுக்கு மேலே சில டவுட்ஸ் வருது. அதுக்கப்புறம் இந்த டைட்டன்ஸ் பற்றின ஒரு ஹிஸ்ட்ரிஸ்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, டைட்டன்ஸ் எங்கிருந்து இருந்துச்சு, டைட்டன்ஸ்லாம் யார், இந்த வாழ்க்குள்ள வாழ்றது மட்டும் தான் மொத்த மக்கள் தொகை, இல்லை அதை தாண்டி மக்கள் வேற எங்கேயும் வாழ்றாங்களா, அது ஏன் எதனால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நோக்கி தான் அந்த மொத்த படம் நகரும். இதுதான் சிம்பிள் ஒன்லைன். ஸோ இப்போ அப்படியே நம்ம டக்குன்னு ஒன்லைன் கேட்டு நான் குயிக்காக முடிக்க பார்க்குறேன். பிகாஸ் இதில் இன்னும் டீடைல்ஸ் ஃபேக்ட்ஸ் நிறைய விஷயங்கள் பேச முடியும். ஸோ ரிவ்யூனா மொதல் விஷயமா பாசிட்டிவ் தான் எல்லாமே. மொதல் விஷயமா நான் சொல்ல போகிறது இதோட ரைட்டிங் தான். ரைட்டிங் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதாவது ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரி ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் டார்க்கான ஸ்டோரிங்கிற மாதிரி சொல்லலாம். லிட்டரலி இந்த ஸ்டோரி பேச வரதே ஒரு ரேசிசம் பற்றி தான். ஸோ இதோட கருத்து மொத்தமாக ரேசிசம் தான். இன்றைக்குமே இந்த ரேசிங் ஒரு விஷயம் கண்டிப்பாக தான் செய்யும். நீங்கள் அமெரிக்கா போயிட்டீங்கன்னா பிளாக் ஒயிட், மெக்சிகன் நான் மெக்சிகன், அமெரிக்கன் நான் அமெரிக்கன் மாதிரி நம்ம ஊரில் இந்த ஜாதி மதம், கீழ் ஜாதி மேல் ஜாதி அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறதுமே கைண்ட் ஆஃப் ஒரு ரேசிசம் தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூடிய சமயத்தில் இப்படி ஒரு ஸ்டோரியை நம்ம இசையாக எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுவுமே லிட்டரலி ரேசிசம் பற்றி தான் பேசுது. பட் இது சிம்பிளாக சொல்லிடாமல் நான் லீனியராக மொத்தமாக சொல்லியிருப்பாங்க. அது உண்மையில செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அண்ட் இந்த சீரிஸை மொத்தமாகவே நம்ம நரேஷன் ஸ்டைலில் தான் பார்ப்போம். ஸோ இதில் வந்து இந்த அன்ரிலேட்டிவ் நரேட்டர் அண்ட் ரசமான எஃபெக்ட்லாம் அப்பப்போ தூவி விட்டு ஒரு மாதிரி ரைட்டர் விளையாடிருப்பார் இசையாமல். ஸோ அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த கிரியேட்டர் அண்ட் ரைட்டர் ரெண்டுமே ஒன்று தான். அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும், அவ்வளோ சூப்பராக அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அது இவங்களுக்கு எவ்வளோ அப்ளாஸ் கொடுக்கணுமோ அதுக்கு ஈக்குவலான அப்ளாஸ் இன்னும் 2 பேர் கொடுத்தாங்க. அதில் முதல் ஒன்று அனிமேட்டர்ஸ். ஸோ இதோட சீசன் 1, 2, 3 வந்து வித் அனிமேட்டர்ஸ் சொல்லி ஒருத்தங்க தான் பண்ணியிருந்தாங்க, WIT. அண்ட் அதுக்கப்புறம் சீசன் 4 வந்து மாப்பா கிட்ட போயிருந்துச்சு. ஸோ மாப்பாவோட அனிமேஷன் வந்து ஒரு ரியலிஸ்டிக் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு அனிமேஷன் இருக்கும். அது நல்லா பிடிச்சிருந்துச்சு. வித் அனிமேஷன் நல்லா தான் இருந்துச்சு, அதுவுமே ஓகே தான். எனக்கு 2 அனிமேஷன் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் அவங்க செம்மையாக அவங்களோட ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்த அனிமேஷன் ஸ்டுடியோட அந்த கண்டினியூட்டி பற்றி நான் சொல்லணும்னா, இதில் அந்த அனிமேஷன் நம்ம வந்து கண்டினியூட்டி வச்சிருப்பாங்க. ஸோ சீசன் 1ல் ரிலீஸ் ஆன அந்த சீசன் 1ல் அசிஸ்டன்ட் வாலில் கை வச்சு நிற்கல. ஸோ அந்த வாலில் நம்ம கொலாஸ் டைட்டன் கை வைக்கும் போது ஒரு அச்சு விழுந்திருக்கும். அது சீசன் 3ல் 2019 அந்த எபிசோடில் அப்படியே இருந்திருக்கும். அது கொண்டு அந்த அளவுக்கு கண்டினியூட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒர்க்கில் அவ்வளோ சென்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நம்ம எரனோட அந்த கண்ணுக்கே அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க போல, அவ்வளோ குவாலிட்டியாக இருந்திருக்கும் எல்லாம். ஸோ சீசன் 1 to 3 வரைக்கும் அவரோட கண் வந்து ப்ளூவில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கண் க்ரீனில் மாறும்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் மேபி வரலாம், பட் ஆனால் ப்ளூ அண்ட் க்ரீனில் ஒரு கண்ணோட டிரான்சிஷன் இருக்கும் எரனோடது. அண்ட் அதுக்கு அதே மாதிரி ஈக்குவலான அப்ளாஸ் இன்னொருத்தர் யார் கொடுக்கணும்னா அதான் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு. ஸோ இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அவ்வளோ பிக் அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ சீசன் 1 to 3 வரைக்கும் ஹிரோயோகி சவானா அப்படிங்கிற ஒருத்தர் தான் மியூசிக் போட்டுருப்பாரு. அவரும் அவரோட சூப்பராக பண்ணியிருப்பாரு. சீசன் 4ல் தான் என்னோட ஃபேவரட்டான கர்க்டா எமோமோட்டா அவர் உள்ள வந்திருப்பாரு. ஸோ அவர் தான் ஆஷ் அண்ட் ஃபயர் போட்டது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு செம்மாவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏகப்பட்ட சாங்ஸ் வந்து திரும்ப கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அட்டாக் அண்ட் ரம்பிளிங், ஐ வாட்டர், ஆர்மி அட்டாக், காலியோர் நேம், முக்கியமாக ஆஷ் ஆன் தி ஃபயர், அந்த மாதிரி ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே ரிப்பீட் வாட்சில் நீங்கள் கேட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீசனுக்குமே அந்த எபிசோட்ஸ்க்கு ஒவ்வொரு இன்ட்ரோ வச்சிருப்பாங்க. அந்த இன்ட்ரோல ஏகப்பட்ட ஃபோர் ஷேடிங் இருந்தாலும் அது ஒவ்வொன்றுக்கும் சாங் இருக்கும். என்னோட ஃபேவரட் ரம்பிளிங் அது சீசன் 4ல் வந்தது. அதுதான் என்னோட பர்சனல் ஃபேவரட் இருக்கும். அது அவ்வளோ அமேசிங்காக வச்சிருப்பாங்க. ஃபோர் ஷேடிங்கோட பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த சீசன் இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ரைட்டிங், இதோட காம்ப்ளெக்சிட்டி, இதோட அந்த டார்க்கர் டோன், இதோட அனிமேஷன், இதோட மியூசிக், அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர் ஷேடிங் டீடைல்ஸ் அண்ட் அரௌண்ட் ஏகப்பட்ட தியரிஸ் தான் இது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இதோட அந்த ரிவ்யூ வந்து இப்படி கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபேக்ஸ்க்குள்ள வர ஆரம்பிச்சிடலாம். ஸோ எதுக்கு ரிவ்யூ இதோட கட் பண்ணுறேன்னா, நான் பேசினா 6 மணி நேரத்துக்கு விட்டால் பேசிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம ஃபேக்ஸ் அண்ட் தியரிஸ் நிறைய பார்க்கணும். அண்ட் டியூரேஷன் ரொம்ப பெரிய வைக்கிறது. அந்த நம்ம கொலாசிஸ்டோட ஹேண்ட் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 2030 வந்ததுலையும் அந்த கையை சேர்ந்துருக்கும், 2019 அந்த வாலில் அந்த கையை சேர்ந்துருக்கணும். அதுவுமே ஒரு ஃபோர் ஷேடிங் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த மொத்த ஏஓடியுமே ஒரு நரேஷன் பாயிண்ட் ஆஃப் தான் நடந்திருக்கும். ஸோ இந்த ஏஓடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நரேஷன் தான் இருக்கும். நம்மளுக்கு ஆர்மி தான் கதையை நரேஷன் பண்ணிட்டு இருப்பார். பிகாஸ் அவர் தான் அந்த அனிமேலுமே ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சு அந்த கதைகள் அந்த அதில் கூட விஷுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ நரேஷனாக சொல்லி நம்ம எரனை இமேஜின் பண்ணுவார். அதனால தான் வெளியுலகம் இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லி நம்ம எரன் ஃப்ரீடம்க்கு ஏங்குற மாதிரி கழிந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவரோட நரேஷனில் நம்ம கதை பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ ஒரு குறிப்பிட்ட சீசன், அதாவது அட்டாக் அண்ட் டைட்டன் சீசன் 3 எபிசோட் 18ல் மிட்நைட் சன், அதாவது அந்த எபிசோட நேம், அந்த எபிசோட ஒரு நரேஷன் கூட இருக்காது. எல்லாமே நீங்கள் லைவாக பார்க்குற மாதிரி இருக்கும். எதுவுமே நரேஷனே எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த எபிசோட நம்ம ஆர்மின் அன்கான்ஷியஸ்
அன்கான்சியஸாக இருப்பார், அவருக்கே ஸ்டோரி இன்னொருத்தவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த எபிசோடில் அவரோட ஒரு சொட்டு நரேஷன் இருக்கவே இருக்காது. பிகாஸ் அவர் அன்கான்சியஸாக இருப்பார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியில். ஏஓடிலையும் நான் ஒரு சின்ன ஃபோட்டோ போடுறேன். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நினைக்கும், ஸோ இதில் வந்து இவ்வளோ கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க போல, இதில் சில முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து சில கேரக்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. இதில் இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பேக் ஸ்டோரி இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒன்லைன் ஸ்டோரி இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு என் பாயிண்ட் இந்த இதில் இருக்குது, அவங்களுக்கான எமோஷனல் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ எல்லா கேரக்டருமே அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அண்ட் இதில் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாருமே இதில் இறந்துருவாங்க, கலரில் இருக்கிறவங்க மட்டும் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ எமோஷனல் அண்ட் இவ்வளோ டெத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு என்ன சரியான மென்டல் ட்ராமாக்குள்ள தள்ளப்பட்டுருவோம். அதான் எல்லாருக்கும் நடக்கும். அதே மாதிரி நம்ம ஃபால்கோ வந்து நம்ம ரெய்னரை வந்து கீழே அந்த பேஸ்மெண்ட் கூட்டு போகிறது தெரியுமா, அந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பெருசாக தெரியல. பட் ஆனால் செகண்ட் டைம் பார்க்கும்போது நம்ம ஜீக் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் இந்த கொடியேற்றி கர்டன் ரைஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்குது, நீ போயிட்டு பேசிட்டு வா, என்ன விஷயம் பார்த்துட்டோன்னு சொல்லி அவர் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடுறது தான் தெரியும். நீங்கள் டைம்லேருந்தே நம்ம ஜீக் வந்து ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இது நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு சின்ன ஃபோர்ஸ் ஷேடிங்கில் அண்ட் நம்ம மிக்காசாவும் ஹேங்கியும் நம்ம ரெய்னர் அட்டாக் பண்ணுவாங்களா சீசன் 3ல. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ரெய்னர் கண்ணில் அந்த தண்டர் ஸ்டாப் படும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் விடுறது மிக்காசா வருது. எவ்வளோ அக்யூரேட்டாக போய் அடிச்சிருக்கு பாருங்க. ரைட் சைடாக பார்க்கும்போது, அதாவது காமிக் புக் ரிலீஸ் பண்ணாங்களே அந்த அனிமிக்கலாம். ஸோ அந்த காமிக் புக்கை பார்க்கும்போது இதில் மொத்தமாக ஏஓடிக்கு 139 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஏன் இது 139 சாப்டர்ஸ் 2021 முடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 139க்கு அப்புறம் 140 வருது. ஸோ 140 ஒரு விஷயம் வந்து ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடமை குறிக்கிறது. ஸோ எரனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரீடம் ஒரு விஷயம் எல்டியன்ஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் அதுவாக இருந்துச்சு, அவருக்கு அது கிடைக்கல முழுசா இல்லையா. அதனால தான் இந்த ஒரு அட்டாக் கண்ட்ரினா 139 சாப்டர்ஸோட முடிச்சு தான் இசையாமே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு அனிமையை பற்றி நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஹீரோ ரொமான்டிக் சீனோட பெர்ஃபெக்டான ரொமான்ஸ் ஸ்டோரி சொன்ன ஒரு கதையை அதை எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். டீடைல்ஸை தாண்டி சில தியரிஸ்லாம் இருக்கும், எனக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். ஸோ முதல் விஷயமே நம்ம அந்த எண்டிங்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ கடைசியாக அவர் பார்த்த ஒரு முகமே மிக்காசா தான் இருக்கும். பிகாஸ் அவர் கடைசியாக ஒரு கண்ணை திறந்து அவர் பார்த்த ஒரு முகம் மிக்காசாவோட தான் அவரோட டைட்டன் உருவத்துக்குள்ளே. அதே மாதிரி நம்ம லீவையோட பேக் ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட அம்மா வந்து எவ்வளோ சஃபராக இருந்திருப்பாங்க, அவன் அம்மா மேலே எந்த அளவுக்கு ஒரு கேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் எந்த ஒரு இடத்துக்கு ஒரு பண்ணாலும் அவங்க அம்மாவோட சின்ன க்ளோத் இந்த பார்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை இவர் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த ஃபைனல் பார்ட் 1ல் நம்ம ஹேஞ்சியோட ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும். பட் அது சாக்ரிஃபைஸ் இல்லை, இட்ஸ் அ சூசைட். அண்ட் இது மட்டும் இல்லை, சீசன் 1ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம காலில், அதாவது நம்ம எரனோட அம்மா வந்து தன்னோட கால அந்த இடத்துல மாட்டிக்கிச்சு நசுங்கிடுச்சுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீ காப்பாற்றினாலுமே கூட என்னை உன்னால் இங்கேருந்து கூட்டு போக முடியாது, என்னை காப்பாற்றுற பதில் நீ மாட்டி என் குழந்தைங்கள மாட்டிடுவேன்னு சொல்லி அவங்களை தூக்கிட்டு போக சொல்லியிருப்பாங்க. பட் இது நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டன் எடுத்து அவங்க அம்மா சாப்பிடும்போது அவங்க காலை நல்லா உதறுவாங்க, காலுமே நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ அவங்க பசங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க கால் நசுங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்காக சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மொத்த சீசன்லையுமே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், இங்கே என்ன தான் நடக்குதுங்கிற ட்ரூத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக போகிற ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து போராடிட்டு இருந்த ஒரு ஆளாக தான் நம்ம எர்வினை காட்டியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த எர்வின்கிற லீடர் கேரக்டர் அந்த உண்மை எதுவுமே தெரிஞ்சுக்காம கடைசியில் இறந்து போயிருந்திருப்பாரு. அண்ட் ஃபைனலி நம்ம ஆர்மி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு கொலாசிஸ்டன்ட்ல மாறுவார். ஸோ அவரோட அந்த கொலாசிஸ்டன்ட் ஃபார்ம்ல வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அவரோட கொலாசிஸ்டன்ட்க்கு ஒரு இயரே கிடையாது. ஏன்னா தன்னோட உருவத்தை மாற்றத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பிளாஸ்டர் தானே மாறுவார். ஸோ அதனால் அதுக்கு கீழே ஏகப்பட்ட மக்கள், அப்பாவி மக்கள் இறந்து போவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியக்கூடாது, அது தாங்குற அளவுக்கு எனக்கு ஜீரண சக்தி இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு காது இல்லைங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லணும்னா, ஈமீர் கேரக்டர், ஸோ ஏஓடி ஈமீர் ஃபிட்ஸ், ஸோ அந்த கேரக்டர் தான் பவர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரோட ஸ்டோரியில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு பெயிண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஈமீர் வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் கிட்ட பேசுகிற மாதிரி. ஸோ அந்த மான்ஸ்டர் வந்து எல்லாருமே ஈமீர் முதல்ல நினச்சிட்டு இருப்பாங்க, அதாவது அது கிடையாது. அந்த சின்ன பொண்ணா பவர் கொடுக்குறது, பவர் வாங்குற மான்ஸ்டர் நம்ம எரனிகர். ஸோ அதே பொறுத்த வரைக்கும் நம்ம எரன் ஒரு மான்ஸ்டர் மாறுறாங்க மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட போய் பேசக்கூடிய சீக்வன்ஸ்க்கு அப்புறம் நம்ம எரனுக்கு பவர் கிடைச்சிடும், அவங்கள மேனிபுலேட் பண்ணி வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் ரம்பிளிங்கும் நடக்கும். யோசிச்சு பாரு. அதே மாதிரி ஏஓடியில் கிட்டத்தட்ட 9 டைட்டன்ஸ் இருக்கிற மாதிரியும் அந்த ஒவ்வொரு டைட்டன்ஸ்க்கும் ஈமீர் கர்ஸை பொறுத்த வரைக்கும் 13 வருஷம் தான் லைஃப் டைம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சின்ன விஷயத்தில் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு நம்ம ஈமீருக்கு பவர் கிடைக்கக்கூடிய அந்த மரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபெதர் இருக்குல்ல, அதில் வந்து 9 பெடல்ஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம ஈமீரை கை காட்டக்கூடிய சீக்வன்ஸில் 13 கை அந்த இடத்துல காட்டியிருக்கும். இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும். சரி, இவ்வளோ தூரம் ஏஓடி பற்றி பேசுறியா, பாருன்னு சொல்லி எங்களுக்கு சஜஷன் கொடுக்குறியா, பார்த்தா மென்டல் பீஸ் கெட்டு போயிடும், இப்படி பைத்திய மாதிரி சுற்றுன்னு சொல்லி எங்களுக்கு வான் பண்ண கேட்டிங்கன்னா பாருங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சஜஷன் தான் கொடுக்குறேன். பிகாஸ் இட்ஸ் மாஸ்டர் பீஸ், ஒர்த்தி கண்டென்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பார்த்துங்க. பிகாஸ் இப்போ வரைக்கும் அது வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமே இந்த மெமரிஸ்லாம் அழைச்சி அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக மென்டில் ஓடிட்டு இருக்கும். அந்தளவுக்கு இது பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த மென்டல் ட்ராமா இருக்குல்ல, அதுலேயும் ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ அந்த மென்டல் ட்ராமாலேருந்து வெளியே வரதுக்கு நான் ஏகப்பட்ட இன்னொரு அனிமேஷன் பார்த்துருக்கேன், லைக் நருட்டோ, ஜுஜுட்சு கைசன், சோலோ லெவலிங் அண்ட் வின்லாண்ட்ஸாக கூட லிஸ்ட்டில் வச்சிருந்தேன் ஒன் பீஸ் சேர்த்து. பட் ஆனால் இப்போ அதுவுமே கொஞ்சம் டார்க்கர் டோனாக போய் கொஞ்சம் கடுப்பு, ஐ மீன் அதுவும் மென்டல் ட்ராமா கூட தலைப்பட ஸ்டாப் பண்ணி அப்படியே வச்சிருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அதை நினச்சி நீங்கள் வருந்த மாட்டீங்க, கண்டிப்பாக ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. ஸோ வழக்கமாக நான் ஒரு ரேட்டிங் கொடுப்பேன். ஸோ இதுக்கு என்னோட ரேட்டிங் கொடுப்பேன் 10க்கு 9.5 கண்டிப்பாக கொடுப்பேன். 0.5 எது குறைச்சுன்னு சொல்லி ஏஎஃப்டி ஃபேன்ஸ்க்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எண்டிங்காகவும்
சில நான் சொன்ன ஃப்ளாஸ்க்காகவே தவிர்த்து மற்றபடி நம்ம 10க்கு 9.5 கண்டிப்பாக கொடுப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும். ஸோ என்னோட ஃபஸ்ட் அனிமி வந்து போக்கிமான் எல்லாருக்குமே கண்டிப்பாக அது தான் இருக்கும். பட் அனிமிங்கிற விஷயம் தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்தது AOT தான். அதுக்கப்புறம் தான் மற்ற அனிமிஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த வீடியோஸ் சொல்லிப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு பார்ட் 2 பிளான் பண்ணேன். ஆனால் டைம் மேபி முடிஞ்சா நான் அடுத்த கொஞ்சம் நாள் போட ட்ரை பண்ணுறேன். வேணுமாங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு அனிமிக்கு பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் தாட்ஸ் அண்ட் ஏதாவது ஃப்ளாஸ் என்ன சொல்லுங்கள், அந்த வீடியோ திருத்திக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தாட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு விஷயம் சந்திக்கிறேன். பாய். Ha 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 ha!